அப்புறம் இன்னைக்கு மறுபடியும் நான் பேசும்போதெல்லாம் எழுத்தாளம் பேசவே கூடாது அப்படின்னு சுந்தரராமசாமியை தலையில் கொட்டினது ஞாபகம் கிடையாது. எல்லாம் பேச ஆரம்பிச்சோம். அல்லது எந்த தருணத்தில் இதில் போய் நம்ம மாட்டினோம் அப்படின்னு எனக்கு பேசுறதுன்றது உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம் இல்லை, எழுதுறது தான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் அதிர்ஷ்டவசமாகவோ துரதிர்ஷ்டவசமாகவோ தமிழில் பல எழுத்தாளர்கள் பேசவும் வேண்டியிருந்தது. ஜீவானந்தத்தில் ஆரம்பித்து ஜெயகாந்தனில் தொடர்ந்து எஸ் ராமகிருஷ்ணன் ஜெயமோகன் வரையிலும் தொடர்கிறது. ஒவ்வொரு கட்டத்திலும் வேறு ஒரு மீடியா ஆக்கிரமித்துக் கொள்ளும். இப்போ எனக்கு நண்பர்கள் சொல்ற மாதிரி உலகம் முழுக்க லட்சக்கணக்கான வாசகர்கள் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணும் போதெல்லாம் இந்த மீடியா தான் அப்படி என்னை கொண்டு போய் சேர்த்துச்சு. ஒருவேளை இந்த மீடியா இல்லைன்னா எனக்கு ஒரு நூற்றுக்கணக்கான வாசகர்கள் மட்டும்தான் இருந்திருப்பாங்க. நிறைய பேர் நான் அமெரிக்காவில் யூரோப்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய ஒர்க்கிங் அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துக்கும் வீட்டுக்கும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ட்ராவல். அந்த ட்ராவல் நேரங்கள் அவங்கள குடுங்கி தின்ற தனிமை இருக்கு. ஏன்னா எல்லாமே ஊரில் இருக்கு, வேர்கள் முழுக்க ஊரில் இருந்து அவங்க யாரும் மற்ற அனாதைகளாய் பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமே வெளிநாடுகளுக்கு போய்கிறாங்க. இப்போ மிகப்பெரிய ஒரு தனிமை இருக்கு. அந்த தனிமையில் காரில் அவங்களுக்கு யாராவது தேவைப்படுறாங்க. ஒரு இளையராஜா தேவைப்படுறாங்க அல்லது ஒரு பவா தேவைப்படுறாங்க. பவாலாம் ரொம்ப லீஸ்ட் தான், இளையராஜா கிட்டலாம் நம்மளெல்லாம் சேர்க்கவே முடியாது. அந்த இடம் தான் நான் ஃபில்அப் பண்ண இடம். நான் அந்த தெளிவில் கரெக்டாக இருக்கேன். நமக்கு அதுக்கு மேலே கொம்பு முளைக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ ஒன்றும் இல்லை, நான் என்னென்னா இந்த ஸ்டேஜிலேருந்து ஏன் இறங்கிட்டேன் அப்படின்னு நேற்று கூட நான் இறங்கி தான் பேசுகிறேன். சத்தியமாக எனக்கு ஸ்டேஜில் என்ன பேச்சு வரல. ஏன் வரலன்னா, நம்ம அந்த ஸ்டேஜில் நிற்கும் போதே நம்மளும் ஒரு பெரிய ஆள் மாதிரியும் இந்த ஸ்டேஜுக்கு கீழே உட்காந்துக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னு கை காட்டுவாங்க. அப்படின்னா என்னென்னா இவனுமோ ரொம்ப கற்று தேர்ந்த மாதிரியும் நம்ம கீழே உட்காந்துறதுனாலேயே நம்மளுக்கு எதுவும் தெரியாது. வழக்கமாக இந்த யாரும் கோச்சிக்கூடாது, வாத்தியாருங்க அப்படி ஒரு டோன் பண்ணுவோம். வாத்தியாருங்க, டீச்சருங்க, பேராசிரியர்கள் அவங்களாம் நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்வாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கையாட்டினாவே தீர்ச்சி கதை. அது ஒரு மிகப்பெரிய அராஜகம் தான். நான் நேற்று திருப்பத்தூரில் சொன்னேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ரைட்டர் பிரபஞ்சன். எனக்கு எப்படிமே சொல்கிறாரோ அவருக்கு ஒரு பேர பையன். அவர் நிறைய கேள்விகள் கேட்டுனே இருப்பான். தாத்தா குதிரை ஏன் தாத்தா ஓடுது அப்படின்னு சொல்றாரு. குதிரைக்கு 4 காலுக்குது, அதனால ஓடுது. சேர் இப்படின்னா 4 காலுக்குது, அது ஏன் தாத்தா ஓடலை அப்படின்னு கேட்பாங்க. இவர் என்ன சொன்னார், சார் நான் சாகித்யெல்லாம் வாங்கிட்டேன் சார், ஆனால் அந்த பையனுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இப்போ கம்பீரன் சொன்னார்ல, ரொம்ப கஷ்டம் இந்த குழந்தைங்களுக்கு கதை சொல்லலாம். நல்லவேளை நான் அதெல்லாம் கதைலாம் சொல்லலை. சேர் ஏன் தாத்தா ஓடலைன்னா அவர் பதிலே தெரியாது. சாகித்யெல்லாம் வாங்கின ரைட்டர் அவர். ஆனால் பிரபஞ்சன் சொன்னாரு, சார் ஒரு நாள் என் பையன் என் பேரை எதையுமே கேட்கறத விட்டுட்டான், சைலண்ட் ஆகிட்டான், அமைதியாகிட்டான். ஒரு 4 நாள் பொறுத்து மருமகிட்ட கேட்டுக்கிறார், ஏமா தம்பி இப்பெல்லாம் எதுவுமே கேட்கறது, என்னம்மா நீ இப்படி பேசுறீங்க? அவங்க தான் ஸ்கூலில் சேர்த்துட்டு நினைக்கிறான். ஸ்கூலில் சேர்த்த உடனே பையன் எதையும் கேட்கறத நிறுத்திட்டான். ஏன்டா நிறுத்தின அப்படின்னு கேட்டால், ஸ்கூலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே கிளாஸில் ஃபஸ்ட்டு டீச்சர் சொன்ன வார்த்தையே பேசாத, சைலன்ஸ். பையனை பேசாத வச்சுட்டு சைலண்ட் ஆகிட்டு இவங்க மட்டும் பேசினேங்கிறாங்க. அந்த கிளாஸ் முடிகிறவங்களும் இவங்க பேசி தீப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான்லாம் ஒரு தடவை கோவத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ஸ்கூலில் இருக்கிற வகுப்பறைகள்லாம் இடிச்சு கட்டுட்டேன். அதெல்லாம் எவ்வளோ பெரிய அராஜகமான வார்த்தை இல்லைங்க. இந்த மாதிரி சதுரமாக செப்போரமாக கிளாஸ் ரூம் இருந்துச்சுன்னா வாத்தியார் பேசினே தான் இருப்பாங்க. நீங்கள் ரவுண்டாக கிளாஸ் ரூம் வச்சு பாருங்க, அந்த ரவுண்டில் 36 பேர் உட்காரலன்னா அதில் ஒரு இடத்துல டீச்சர் உட்காருவாங்க. அப்போது டீச்சர் மட்டும் பேச முடியாது, ஸ்டூடெண்ட்ஸும் பேசலாம். அப்போ மாணவர்கள்ட்ட டீச்சர்ஸ் கற்றுக்கலாம், டீச்சர்ஸ் கிட்ட இருந்து மாணவர்கள். என்ன சார் பையன்கிட்ட நான் கற்றுக்கிட்டு என்ன சார் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை மாதிரி சுத்த முட்டாளர் யாருமே இல்லை. குழந்தைகள்கிட்ட இருந்து மட்டும்தான் நம்ம கற்றுக்கணும். அதுக்கு பேர் தான் கற்பித்தல், கற்றல். நீங்க கற்பித்தல்ல மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னா கற்றல். அதாவது
அந்த சேலத்தை பக்கத்தில் ஒரு போயிட்டு இருக்கிறார் பழம் புகழேன் அவரோட கவிதை எழுதுகிறார். பக்கத்தில் இருப்பவர் மேல் வெறுப்பு மேலிட்டால் குழந்தைகள் கால் விட்டுக் கொள்கிறார்கள். நம்ம விட்டுவோம், காய் வருதுன்னா அது இதெல்லாம் இந்த கை அப்படி மறக்கி அப்படின்னா காய், பழம் வருதுன்னா அப்படி அழுத்திட்டா பழம். காய் விட்டுக் கொள்ளுகிறார்கள் பழம் விட்டுக் கொள்வதற்கு வசதியாக அப்படின்னு எழுதுகிறார். ஒரு செகண்ட்ல குழந்தைங்க வந்து பழம் விட்டுவோம். ஆனா ஒரு காட்டன் புடவை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் சாவரவர்னு காய் விட்டுக்கிற டீச்சர்லாம் எனக்கு தெரியும். அப்போ நான் வந்து அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கணும், இந்த மாதிரி இருக்கக்கூடாது, விரோதமாக இருக்கக்கூடாது அப்படின்னு. இதைத்தான் மறுபடியும் லிட்ரேச்சர் வந்து கம்பீரர் சொன்னார்ல, நீங்கள் போதிக்கவே கூடாது, இதன் மூலம் என்ன நீதி சொல்ல விரும்புகிறேன்னு சொல்லவே கூடாது. ஆனால் அவர் நிறைய நீதி தான் சொன்னார். டால்ஸ்டாயே நிறைய நீதி கதைகள் தான் எழுதுகிறார். நான் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன். என்னன்னா போதும் ஆயிடுச்சு நம்ம இந்த நீதி கதைகள் எல்லாம் கேட்டு. குறிப்பாக நம்மளாம் படிக்கும்போது இந்த எம்ஐ பீரியடுன்னு ஒரு பீரியடு, மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் வந்தாலே இந்த கை கால்லாம் நடக்கும். ஏன்னா அந்த வாத்தியாரெல்லாம் வந்து ஒழுக்கத்தை போதிப்பாங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், முடிவளர்த்தா அது வந்து ரவுடித்தனம்வாங்க. அவங்க சில நாம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, அது மட்டும்தான் அந்த உலகத்தில் ஒழுக்கம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. நேற்று நான் 3வது முறையாக அந்த இன்சூரன்ஸ் சபையை கூட பண்ணாமல் இருந்துருக்காரு. அவருக்கு தான் ஏதோ திருத்தணியில் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரில் படித்தார். அவர் வந்து இந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடு தமிழ் வாத்தியாருக்கு வரணும்னு வச்சுங்களேன், தனி வாத்தியாருக்கு கூட போயிடலாம். யாரோ ஒரு வாத்தியார் போகணும், அவங்க போனவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்க தரப்புக்கு கொஞ்சம் நீதி போதனை எடுப்பாங்க. அது மாதிரி தத்தை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி தத்தை நான் கேட்கிறார் ஒரு வாத்தியார். உடனே பல்ல சின்ன பையன் அவர் ஏற்றி, சார் தத்தைன்னா கிளி சார், யாரோ அவர் சொல்லி கொடுத்துக்கிறார். எனக்கே சத்தியமாக தெரியாது, இந்த மாதிரி சொல்லுவோம், தத்தைனா கிளி சார். சரிவாதம் இருக்கு, டேய் முட்டாள், தத்தைனா நத்தைடா. தத்தையும் நத்தையும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சொன்ன உடனே இல்லை சார் கிளிதா அப்படின்னு சொன்ன இவரை கூப்பிட்டு அடி சாவடி வச்சுக்கிறார். தத்தைனா நத்தை நான் சொல்கிறேன், அப்போ வாத்தியாரோட உனக்கு அறிவு இல்லைடா அப்படின்னு ஆச்சு. அதான் பிரச்சனை, வாத்தியாரை விட எனக்கு அறிவு இருந்ததுதான் பிரச்சனை. அப்படி பின்னிட்டார். இவர் அவருக்குனே வீட்டுக்கு போயிட்டார். அடுத்த நாள் ஒரிஜினல் தமிழ் வாத்தியாரே கிளாஸ் போயிட்டார். வந்தோடனே இவர் ஆளுக்குனே கேட்டுக்கிறார், சார் தத்தைனா என்ன சார் இருக்கு? தத்தைனா கிளி அப்படிங்கிறீங்க சார். அப்படிதான் சார் சொன்னேன், தனிவாதிகள் அடி அடிச்சுட்டா சார். அவருக்கு புரிஞ்சு பல்லவனை கிட்ட போட்டு கையில் அணைச்சிங்க. சொன்னார், என்னை அணைச்சிங்க சொல்றா, தத்தைனா கிளி தாங்க. அவர் தப்பாதான் சொல்லி கொடுத்தாரு, அவர் சொல்லவே இல்லை. தத்தைனா கிளி தாங்க அப்படின்னு அவர் அணைச்சினார்ல. இன்னைக்கு எனக்கு தோன்றது, இந்த உலகம் முழுக்க, இந்த மானுடம் முழுக்க இப்படி அணைத்துக் கொள்ளுகிற ஒரு கை வேணும். அந்த கை தான் லிட்ரேச்சர். வேற எந்த இடத்துலையும் இந்த உலகத்தை நான் பார்த்துக்கிறேன், உங்களை அப்படி கட்டி அணைக்கிற ஒரு கை இல்லவே இல்லை. அது இலக்கியத்திற்கு மட்டும்தான் இருக்கு. மறுபடியும் திருப்பத்தூரில் பேசுன எதையுமே இங்கே பேசக்கூடாதுன்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படி என்னால் இருக்க முடியல. அப்படியே அடுக்கடுக்காக வருது. பிரபஞ்சனுடைய மரி என்கிற ஆட்டுக்குட்டின்னு ஒரு கதை இருக்கீங்க, மறக்காமல் மைண்டில் எழுதிங்களோ அந்த கதையை நெட்டில் தேடி கண்டுபிடிக்கும். அந்த மரி என்கிற ஆட்டுக்குட்டின்ற கதையில் இந்த மரியன்ற பொண்ணு இருக்காங்க, அவள் வந்து வாத்தியாருங்க பார்வையில் இன்டிஃபரண்ட். எப்படி இன்டிஃபரண்ட்டு? ஒரு கேரியர் போடப்பட்ட சைக்கிளில் அவள் ஏறி உட்காந்து 4 பசங்க கூட பேசினிருப்பாள். இந்த அவள் சட்டை பட்டன் தான் கிளாஸ் போடுவாள், மேல் பட்டன் 2 பட்டன் வேணும்னே கட்டி விட்டுருப்பாள். இப்போ உலகத்தில் யாராலும் அதை கொடுத்துக்க முடியும், ஒரு ட்ரில் மாஸ்டரை கொடுத்துக்கவே முடியாது. அவங்க என்னன்னா, ஒரு பொண்ணு நாங்கள் கிராஸ் பண்ணும்போது கூட சைக்கிளில் உட்காந்து பேசுது, அதை அவனால தாங்க முடியாது. 2வது, அந்த பொண்ணு மேல் பட்டனை கழட்டி விட்டுது. மேல் பட்டனை கழட்டி விட்டது கூட இருக்கிற 5 பசங்களுக்கு பிரச்சனையே இல்லை, பேசினாங்க. இவருக்கு தான் பிரச்சனை. இவர் நேராக போய் ஹெட்மாஸ்டர் கிட்ட, சார் இதுக்கு மேலே இந்த ஸ்கூலில் என்னால் குப்பை முடியாது, ஏன் இந்த பொண்ணு தான் சார் இவ்வளோ அராஜகம் பண்ணுது, டிசி கொடுத்துறாங்க. அந்த பொண்ணை ஸ்கூல்ல இருந்து வெளியேற்றுவது. ஒரே ஒரு தமிழ்வாதியார் மட்டும் போய், பிரபஞ்சம் தான் அந்த தமிழ் டீச்சர், ஒரு எழுத்தாளனே டீச்சராக இருக்கும்போது இப்படி சில நன்மைக்கு பிரபஞ்சம் போய் கேட்குறாரு, இல்லை சார் ப்ளீஸ் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, இந்த தூக்கு தண்டனையாக கொடுத்துட முடியும் அந்த பிள்ளைக்கு,
நான் போயிட்டு நான் 2 நாளில் பேசுகிறேன். 2 நாள் பொறுத்து டிசிட்டுவோம். இப்போ அன்னைக்கு சாயங்காலம் பிரபஞ்சன் அவருடைய மனைவியை கூட்டிட்டு மதி என்கிற அந்த பெண்ணை பார்க்கணும். இந்த வீடு ஒரு பெரிய வீடு, வேறு வீடு. இந்த வீட்டுக்குள்ள ஒரு சோஃபாவில் அலங்கோலமாக கிடக்கிற பல துணிகளுக்கு இடையில் அந்த மதி என்கிற பெண்ணும் அலங்கோலமாக படுத்து கிடக்கிறார். வாத்தியாரை பார்த்த உடனே அப்படியே சுருட்டி எழுச்சி, சார் அவர் கேட்குறா, நீ ஏமா நீ ஸ்கூல் வரல? பிரபஞ்சன் எழுதுகிறா. அந்த பொண்ணு சொன்னா, சார் யாராவது உலகத்தில் கேளுங்க சார், நான் ஏன் ஸ்கூல் வரல? யாராவது கேளுங்க சார். நான் கேட்கறதுக்கு யாருமே இல்லை. இவ்வளோ பெரிய வீட்டில் எங்கள் அப்பா வந்து யாரோ பக்கத்து வீட்டில் ஒரு பொம்பளையை கூட்டிட்டு ஓடிட்டார் சார். அப்பா போலீஸ்கார் சார். எங்கள் அம்மா ரொம்ப நாள் என் கூட இருந்து அவங்களும் யாருமே இல்லை சார் வீட்டில். நான் ஸ்கூலுக்கு ஏன் வரலன்னு கேட்கறதுக்கு ஒரு சகஜீவனும் இல்லாத இந்த உலகத்தில் ஒரு தமிழ் டீச்சர் தன்னுடைய மனைவியோடு வந்து ஏன் ஸ்கூலுக்கு வரல என்று கேட்பதற்கான ஆதூரமான குரல் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. நண்பர்களே, உங்களை பார்த்து நீங்க ஏன் உங்களை நல்லா இருக்கீங்க, நீங்க ஏன் இவ்வளவு சோர்ந்து போய்விட்டீர்கள், வாழ்க்கையில் உங்களுக்கு வேறு என்ன வேண்டும் என்று கேட்கிற ஆதுரமான குரல் இந்த உலகத்தில் இலக்கியத்தை தவிர வேறு இல்லவே இல்லை. அதனால்தான் இலக்கியம் எல்லாவற்றையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கு. நம்முடைய நேற்று நான் திருப்பத்தூரில் பேசுகிற போது ஒரு விஷயத்தை சொல்ல வந்து மறந்துவிட்டேன். நான் சொன்ன நைட்டு 12 மணிக்கு மேல கம்பீரன் அங்கிருந்து பேசுகிற டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. நான் உங்களையே பார்க்குறேன், எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, உட்காருங்க. நான் திருவண்ணாமலையில நைட்டு 12 மணிக்கு மேல யாராவது என்னை நண்பர்கள் பஸ் ஸ்டாண்டு போய் டீ குடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு கூட போகவே மாட்டேன். ஒரு காரணம் இருக்கு, 2 காரணங்கள் இருக்கு. 12 மணிக்கு மேல் நான் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டுக்கு எப்பொழுது போனாலும் குறைந்தது ஒரு 500 குடும்பங்கள், சின்ன குழந்தைங்க, வயசு பொண்ணுங்க, பெரியவங்க, வயதானவர்கள் என்று எல்லோரும் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் அனாதைகள் மாதிரி படுத்து கிடப்பார்கள். அவங்க எல்லாம் 12 மணிலிருந்து காலையில் 5 மணிக்குள்ளாக 6 மணிக்குள்ளாக பெங்களூர் போகிற பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருப்போம். நண்பர்களே, கொத்து கொத்தாக 60 பேர் ஏற வேண்டிய ஒரு பஸ்ல 80 பேர் 100 பேர் என்று ஏறி பெங்களூருக்கு போவாங்க. இவங்க பெங்களூருக்கு ஐஏஎஸ் கலெக்டர் வேலை பார்ப்பதற்காக போவதற்கு அல்ல, அவ்வளவு பேரும் ஆடால் வேலை செய்வதற்கு, சித்தால் வேலை செய்வதற்கு, மேஸ்திரிகளாக போவதற்கு, வீட்டில் யாராவது பாத்திரம் தேய்த்து கொடுப்பதற்கு போவதற்கு, இப்படி கொத்து கொத்தாக போவார்கள். நண்பர்களே, ஒரு சாதாரண மனிதன் அந்த 500 குடும்பங்களை அல்லது 1000 பேரை பார்த்து கடந்து போய்விடலாம். ஒரு இலக்கியவாதியோ, ஒரு கவிஞனோ, ஒரு எழுத்தாளனோ அப்படி கடந்து போக முடியாது. என்னுடைய கண்களுக்கு அந்த 500 குடும்பங்கள் ஊரின் திருவிழாக்களை இழந்த குடும்பங்கள், அந்த 500 குடும்பங்கள் ஊரின் சந்தோஷத்தை இழந்த குடும்பங்கள், அந்த 500 குடும்பங்களும் ஊரில் கால்நடைகளை இழந்த குடும்பங்கள். நம்முடைய வேரை, நம்முடைய திருவிழாக்களை, நம்முடைய கிராமங்களை, நம்முடைய ஏரிக்கரைகளை, நம்முடைய மீன் பிடித்தலை எல்லாவற்றையும் துறக்க தயாரான ஒன்று அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு நாளைக்கு 400 ரூபாயோ 500 ரூபாயோ உத்தரவாதமான கூலி வேணும். உங்களுக்கு தெரியுமா, இந்த எல்லாரும் போய் பெங்களூரில் இறங்கினால் முதல் வேலை அவர்களுக்கு எங்காவது போய் டாய்லெட் போகும் இல்லையா? ஆனால் பெங்களூரில் கிராமப்புறங்களில் வாழ்ந்த இந்த மனிதர்களுக்கு பெங்களூர் சிட்டிரவுன் மார்க்கெட்டிலோ அல்லது கராசி பாளையத்திலோ போய் இறங்கி எங்க போய் டாய்லெட் போறதுன்னு தெரியாத அவஸ்தைக்குள் செத்து பிழைப்பார்கள். ஆனாலும் தினந்தோறும் 500 பேர் போய்கொண்டே இருப்பார்கள். அப்படி என்றால் ஏதோ ஒரு பெரிய கிராமங்களுக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய மூடி இருக்கிற ஒரு வறுமை இருக்குது, மூடி இருக்கிற ஒரு சாதியம் இருக்குது, மூடி இருக்கிற அதை ஒரு பனி போல் மூடி இருக்கிற ஒரு ஏழ்மை இருக்குது. நான் திருவண்ணாமலையில் புக் ஃபேர்ல பேசுகிற போது உங்களுக்கு என்ன டைட்டில் வேண்டும் என்று கேட்கிற போது நான் சொன்னேன், யாமும்போம் அப்படின்னு ஒரு டைட்டில் சொன்னேன். யாருக்குமே அந்த டைட்டில் புரியல. அது குறிப்பா தாசில்தாருக்கு புரியவே புரியாது. அவன் வாழ்க்கையே வேற ஒரு இடத்துல சார் யாமும்போம்னா என்ன சார் அப்படின்னா, இல்ல யாமும்போம்ன்றது என்னன்னா, நாஞ்சில் நாடன்னு எங்க முன்னோடி ஒரு ரைட்டர் இருக்கிறார். அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார். அந்த மத்திய பிரதேசத்துல ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அவன் போய் ஒரு ஜவுளி கடை எல்லாம் பார்த்துட்டு வருவான். மத்திய பிரதேசமே பஞ்சத்துல
வடிகிற அந்த பீரியட்ல யாருக்குமே சாப்பாடு இருக்க. நான் சொல்வது மாதிரி பெங்களூருக்கு போனால் பிழைத்து விடலாம் என்று திருவண்ணாமலையை சேர்ந்தவர்கள், திருவண்ணாமலையை சுற்றி இருக்கிறவர்கள் பெங்களூருக்கு போனது மாதிரி மத்திய பிரதேசத்தில் கிராமங்களில் இருக்கிற மனிதர்கள் கொத்து கொத்தாக ரயிலில் ஏறி எங்காவது டெல்லி பக்கம் போனால் பிழைத்துக் கொள்ளலாம் என்று போகிற ஒரு ரயிலில் நேரமில்லை என்பதற்காக 4 ரொட்டியை வாங்கி பேக் பண்ணி கொண்டு ஏறுகிற ஒரு ரெப்ரசன்டேட்டிவை பற்றியான கதை. அவன் எல்லாம் முடிஞ்ச அந்த பயங்கர கூட்டத்துல தன்னுடைய பிரீஃப் கேஸ் மேல அந்த 4 ரொட்டியை வைத்து விட்டு சாப்பிடாங்க. அப்படியே பார்த்தா ஒரு 20-30 கண்கள் இந்த ரொட்டியே பார்த்துக்கொண்டு, யாருமே ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ரொட்டி இவ்வளவு சமீபத்தில், இவ்வளவு கையை தொட்டற தூரத்துல ரொட்டி இருக்கு, மசாலா இருக்கிறது. அவங்க அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு விவசாயி நல்ல தைரியமாக கிட்ட நெருங்கி 3 ரொட்டியை அதுக்குள்ள இவர் சாப்பிட்டு முடிச்சிடாரு. 4வது ரொட்டியில் கை வைக்கிற போது இன்னொரு கை அந்த ரொட்டியில் இருக்கு. இவன் பார்க்கிறான் அந்த விவசாயியின் கை. அவன் வந்து பிச்சு இவரை கேட்காமலே இவருடைய ரொட்டி எடுத்து சாப்பிட்றான். சாப்பிடுறது நான் பயணமா சிலுத்துட்டாரு கதையை படிக்கிறது. சாப்பிடும் போது இவன் அவரை பார்க்கறான். பார்த்தோன்னா அவன் சொல்றான், யா உண்போ நம்பர்களே, காந்திநாதன் சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் குடு என்று அவன் கேட்கவில்லை. பிகாஸ் அவன் சம்சார், அவன் விவசாயி. ஒரு விவசாயி இன்னொரு டிராவலர்கிட்ட பிச்சை எடுக்க மாட்டான். அதனால அவன் சொல்றான், யா முன்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம்டா, நான் பசியில் இருக்கிறேன், நீ மட்டும் எப்படி சாப்பிட முடியும்? இதான் லிட்ரேச்சர், இதான் இலக்கியம். இது எனக்கு கடத்துகிற விஷயம். இது எனக்கு கடத்தின விஷயத்தை என் வாழ்நாளில் எத்தனை வருடங்களானாலும் என்னால் மறக்கவே முடியாது. நான் மறுபடியும் என்னுடைய நினைவுகளில் இருந்து நம்மளுடைய ஒரு 60 வயசு ஆகப்படும். இந்த 60 வயசில் என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்த்தால் அற்புதமான சில மனிதர்கள், அற்புதமான சில பயணங்கள், அற்புதமான சில காதல்கள், எங்கேயோ கிடைத்த, எதிர்பாராமல் கிடைத்த ஒரு முத்தம், இப்படி சில விஷயங்கள் மட்டும்தான் இந்த 60 வயதில் எல்லா மனிதர்களுக்கும் மீந்திருக்கும். நான் ஒரு முறை என்னுடைய நண்பர் மிஸ்கின்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், பாபா நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மொத்த வாழ்க்கையில் ஒரு மனுஷன் அதிகபட்சமாக சந்தோஷமாக இருப்பது ஒரு 2 மணி நேரம் இருக்குமா என்று கேட்டார். செத்துட்டேன். 60 வயசு ஆகுது, 60 வயசு என் வாழ்க்கை முழுக்க நான் 2 மணி நேரமா சந்தோஷமா இருந்தேன், நீங்க யோசித்து பாருங்க என்றார். நான் யோசித்து பார்த்தேன். இந்த சிஎம்சி மருத்துவமனையில் என்னுடைய மனைவி பிழைப்பாளா மாட்டாளா என்கிற பதட்டத்தில் நான் வெளியே நின்றுகிறேன். பிரசவத்தின் போது ஒரு நர்ஸ், ஒரு கேரள நர்ஸ் வந்து கேட்கிறாங்க, பவாச்சலதுரை என்று அழைக்கிறார். நான் போய் அப்படியே பதட்டத்தில் நிற்கிறேன். ஏன்னா என் ஒய்ஃபுக்கு பிரசவத்தின் போது ஃபிட்ஸ் வரும் என்று டாக்டர்கள் சொல்லியிருக்கிறார். ஃபிட்ஸ் வந்து என் ஒய்ஃப் எப்படா படிச்சு வருவார்கள் என்கிற பதட்டத்தில் ராத்திரி முழுக்க நின்று கொண்டு இருக்கிற என்னை ஒரு கேரளா நர்ஸ் பவாச்சலதுரை என்று கூப்பிடுறாங்க. நான் போய் நிற்கிறேன். அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன குழந்தை வேண்டும் என்று கேட்கிறாங்க. நான் ரொம்ப பதட்டத்தோட பெண் குழந்தை வேண்டும். அதே அந்த சமயத்தில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி வந்ததில்லை. அந்த மகிழ்ச்சி 2 நிமிடங்கள் இருக்கிறேன். மிஸ்டின் சொல்கிறார், அந்த 2 நிமிஷத்தை வாழ்க்கையில் குறித்து நான் இந்த பொண்ணு எத்தனை கடிதங்கள் கொடுத்தாலும் திரும்பி ஒரு லவ் லெட்டர் கொடுக்காது என்று நம்பிக்கொண்டு +2 பரீட்சை கூட எழுத போகாமல் லவ் லெட்டரா எழுதியிருந்த ஒரு காலத்தில் ஒரே ஒரு முறை அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஒரு லவ் லெட்டர் வந்துச்சுல, அப்ப எனக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துச்சுல, 2 மினிட்ஸ். அப்படி என்றால் நான் 4 நிமிஷம் சந்தோஷமாக இருந்திருக்கிறேன். இப்படி ஒவ்வொரு நிமிடமாக என் வாழ்க்கையில் கணக்கு போட்டிருந்தா 2 மணி நேரம் தாண்டவில்லை. இந்த 2 மணி நேர சந்தோஷத்திற்கு தான் நான் 60 வருடத்தை வாழ்ந்து தீர்த்திருக்கிறேன். மற்ற நேரங்களில் ஃபுல்லா நீ என்னடா பண்ண அப்படின்னா, ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிறேன், எவன்கிட்டயோ லஞ்சம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கிறேன், பொய்யா வாங்குகிறேன், துரோகம் பண்ணிக்கிறேன், குற்றம் செய்திருக்கிறேன், மனைவியை வஞ்சித்திருக்கிறேன், குழந்தைகளுக்கு அன்பாய் நடக்காத மனிதனாக இருந்திருக்கிறேன். இப்படி நீங்கள் என்னவாக இருந்தீர்கள் என்று நீங்கள் குறித்து கொண்டே வாழ்க்கையில் போய்கொண்டே இருக்கலாம். இதுதான் உங்களுக்கு 60 வருடத்தில் மீண்டது. சந்தோஷமாக இருந்தது இந்த 2 மணி. ஒருத்தர் மாதிரி இல்லை சார், என் வாழ்க்கையிலாம் நீங்க ஒன்றா 2 மணி நேரம் இருந்திருக்கலாம் அப்படின்னா நீங்க 2.5 மணி நேரம் இருந்திருக்கலாம், அவ்வளவுதான்.
நீங்க வந்து ஒரு வருஷம் முழுக்க சந்தோஷமாக இருந்ததாக சரித்திரமே இல்லை. இதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இப்போ நாம் அடுக்கிக்கினே வந்தல, துரோகம் செய்திருக்கலாம், மனைவிக்கு துரோகம் செய்திருக்கலாம், அல்லது யாரிடமாவது குற்ற உணர்வை லஞ்சம் வாங்கியிருக்கலாம், இப்படி பல விஷயங்கள் இருக்குதுல்ல. இதையெல்லாம் நீங்கள் எல்லோரும் நாம் எல்லோரும் மறந்து விடுகிறோம். ஒரு இலக்கியவாதி மட்டும் ஒரு ரகசிய தேவதை மாதிரி எங்கோ மறைந்து நின்று கொண்டு இதையெல்லாம் பதிவு செய்கிறார். அதான் லிட்ரேச்சர். அதுதான் இதுக்குள்ளாக இருக்கிற புத்தகம். அப்ப நமக்கு இன்னொரு கேள்வி வரலாம். அது என்ன கேள்வினா, சார் அதுக்குதான் நாங்கள் டெக்ஸ்ட் புக் இருக்கு சார், அதுக்குதான் வகுப்பறைகளில் நாங்கள் புத்தகம்லாம் படிச்சுட்டு வரமே, அதை தாண்டி இதுக்குள்ள என்ன புத்தகம் இது என்றால், துரதிருஷ்டவசமாக வகுப்பறைகளில் நமக்கு கற்றுத்தரப்பட்ட பாடங்களில் இந்த சமூக நீதியும் இந்த இவர்கள் யாரையெல்லாம் ஹீரோக்கள் என்று சொல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வகுப்பறைகளில் நாம் படித்த புத்தகங்களில் வில்லன்களாக நமக்கு காட்டப்பட்டார். உதாரணத்தில் ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நான் வந்து கொல்லம் போயிருந்தேன். கொல்லத்தில் நான் போகும்போதே ஒரே ஒரு மனுஷன் மட்டும் ஃபோன் பண்ணி நான் டிபியில் தங்க போகிறேன். நான் கொல்லத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லாயர் வந்து என்ன அவருடைய புத்தகத்தை வெளியிருந்து கேட்டுக்கிறாரு, அதனால் டிபியில் நான் தங்குறேன், நீங்கள் அங்கே வந்து பாருங்க என்று சொல்லிட்டு அவர் அங்கே வந்து என்னை பார்த்தார். அவர் என்னை வந்து பார்த்த உடனே என்னை கூப்பிட்ட வக்கீல் வந்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். அரசு வழக்கிறது. அவரு மறுபடியும் இவரை பார்க்குறாரு, என்ன பார்க்குறாரு, இவரை பார்க்குறாரு. நான் ரொம்ப கேஷுவலாக அவரை கூப்பிட்டு இவர் வந்து திருடன் மணியப்பில்லை அப்படின்னு அறிமுகம் பண்ணார். அவரு கையை கொடுக்க மாட்டார். அவரு கல்வனோ இல்லை மலையாளத்தில் கல்வனே அப்படின்றாங்க. திருடனா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் திருடனை நீ இந்த சர்க்யூட் ஹவுஸ் கூப்பிட்ட அப்படின்னு பார்க்குறாரு. நான் அடுத்த குண்டை தூக்கி அவர் மேலே போட்டேன். என்னன்னா, இவருடைய ஆட்டோ பயோகிராபி புக்கு இருக்குல்ல, அதுக்குதான் இந்த வருஷம் சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கிறாங்க. எல்லாரும் பயந்துட்டாங்க வந்துட்டு. அப்புறம் மூணாவது இன்னொரு குண்டை தூக்கி போட்டேன். உயிரே போனாலும் நீங்க எழுதுன நீங்க நான் வெளியிட போற புத்தகம் இல்லை, அதுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைக்காதுங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா சொல்ல வராங்க. அப்ப திருடன் எழுதுன புத்தகத்துக்கு எப்படா சாகித்ய அகாடமி புத்தகம் கிடைச்சிச்சுன்னா, இந்த உலகம் முழுக்க இப்ப டால்ஸ்டாய் கதையெல்லாம் கம்பீரன் சொன்னார்ல, அது மாதிரி இந்த உலகம் முழுக்க எழுதப்பட்டு இருக்கிற எல்லா கதைகளினுடைய ஹீரோக்களும் திருடர்கள், வேசிகள், குற்றம் செய்பவர்கள், அப்ரஷடாக இருப்பவர்கள், பிட்பாக்கெட் அடிக்கிறவன், பஸ் ஸ்டாண்டில் நின்று குற்றம் செய்ய தூண்டுபவன், இவனை பற்றி தான் உலகம் முழுக்க கதைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கதை கூட இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை பற்றியோ மாவட்ட கலெக்டரை பற்றியோ எழுதி நான் பார்த்ததே இல்லை, நான் படிச்சதே இல்லை. இவர்களுக்குத்தான் அல்லது இவர்களை பற்றியான வாழ்க்கையைத்தான் இலக்கியத்தில் சொல்ல வேண்டும் என்று உலகம் முழுக்க இருக்கிற இலக்கியவாதிகள் நம்மோடு இருக்காங்க. இப்போ அந்த திருடன் மணியப்பிள்ளையில எனக்கு மறக்க முடியாத ஒரு காட்சி, அதுதான் நான் ஒரு ஆட்டோ பயோகிராபி. அந்த ஆட்டோ பயோகிராபியை அமுதா நீங்க அப்புறம் போன். அந்த ஆட்டோ பயோகிராபியில் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அவர் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, இன்னும் 15 நாட்கள் கேரளா போலீஸ் தாமதித்திருந்தால் நான் மத்திய மந்திரி ஆவதை யாராலும் தடுத்திருக்க முடியாது என்றுதான் அவருடைய ஆட்டோ பயோகிராபிலே ஆரம்பிக்குது. என்ன ஆச்சரியமா இருக்குது. நான் உண்மையிலேயே கர்நாடகா மாநிலத்தில் உள்ள ஷிமோகா பாராளுமன்ற தொகுதியில் ஒரு பிரபலமான அரசியல் கட்சியின் வேட்பாளராக மணியம்பிள்ளை நிறுத்தப்பட்டிருக்கிறார். இன்னும் 15 நாள்ல எலெக்ஷன் நடக்க இருக்கு. என்ன ஒப்பந்தம்னா, இவர் ஜெயிச்சிட்டார்னா சென்ட்ரல் மினிஸ்டர். ஓகே, இந்த 15 நாளைக்குள்ளாக கேரளா போலீஸ் தேடி வந்து இவர் அரெஸ்ட் பண்ணிருக்கு. நீ தானே மணியம்பிள்ளை அப்படின்னு அரெஸ்ட் பண்ணி கொண்டு அவர் சொல்றாரு, இந்த 15 நாள் போலீஸ் லேட்டா வந்துச்சுன்னா நம்ம கிட்டே வந்துருக்கிறார், மினிஸ்டர் வீட்டுக்கே வந்துருக்கிறார், இவங்க கண்டுபிடிச்சிட்டாரு என்ன அப்படின்னு சொல்லுகிறார். நான் எனக்கு வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க ரொம்ப பிரியமான நண்பர்களே மணியம்பிள்ளை ஒருத்தர். அவர்கிட்ட கேட்டேன், சேட்டா இந்த திருடுறதுன்னு நீங்க எப்படி சேட்டா ஒரு வீட்டை பார்த்து முடிவு எடுத்தீங்க? அவர் சொன்னாரு, எல்லாருக்கும் மாதிரி எங்களுக்கு சில எத்திக்கு இருக்குங்க. அவர் சொன்னாரு, ஒரு வீட்டில் இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டிக்கிறீங்க, ஒரு பெரிய வீடு, வீட்டில் நகை பணம் எல்லாம் வச்சுக்கிறீங்க. ஒரு திருடலைன்னா அது நீங்கள் செஞ்ச அதிர்ஷ்டமோ அல்லது உங்களுடைய ஜாக்கிரதை தன்மை இல்லை அப்படின்னு மணிப்பிள்ளை எழுதுறாரு. நாங்கள் போனால் போதும் விட்டு வச்சுக்கிறேன்றார். எங்கள் கண் பார்வை இன்னும் உங்கள் வீட்டு மேலே பண்ணல, அவ்வளோதானே உடைய நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிற அப்படின்னு நினைச்சாங்க. இப்போ மணியம்பிள்ளைக்கு சில எத்திக்ஸ் வச்சுக்கிறார். அது என்னன்னா, ஊரின் ஒதுக்குப்புறமாக இருக்கிற புறநகர் பகுதியில்
அந்த புறநகர் பகுதியில் அளவுக்கு அதிகமான டாம்பிகத்தமாக கட்டப்படுற வீடுகள் அதான் இவருடைய பிளான். இந்த கொஞ்சம் கொஞ்சமாக பிஎஃப் போட்டு லோன் போட்டு ஸ்டேட் பேங்க்ல லோன் போட்டு கட்டுறாங்களோ அது கிட்டே போக மாட்டார். அவருக்கு தெரியும் எந்த வீட்டில் கை வைக்கிறது. அப்படி ஒரு வீட்டில் போய் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக திருடி வந்துடுறாரு. வந்த உடனே அந்த வீட்டுக்காரு மனைவி இல்லை, அவருக்கு ரெண்டு பசங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க. இந்த வீட்டில் வந்து திருடிட்டான்னு தெரியுது. காலையில் அவர் எங்கே போகணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். அவர் போல அவர் பெரிய கார் எடுத்துட்டு நேராக மணியில் வீட்டுக்கு வர்றாரு. வந்து கதவை தட்டுறாரு. இவர் தூக்க கதத்துல ஏன்னு சொல்லி என்ன சேட்டா அப்படின்னு கேட்குறாரு. அண்ணன் நைட் நம்ம வீட்டுக்காக வந்து நான் வர்றேன். ரெண்டு பேருக்குள்ள கான்வர்சேஷன் நடக்குது. கடைசியாக அவர் சத்தியமாக நான் போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டேன், ரிப்போர்ட்டே கொடுக்க மாட்டேன், நீங்கள் திருந்ததெல்லாம் நீங்களே வச்சுங்க, நான் கிஃப்ட்டு. இவர் என்ன கிஃப்ட் கொடுக்குது, அவர் தான் நைட்டே முடிச்சுட்டாரு வேலையெல்லாம் எல்லாமே. எனக்கு ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லுங்க. என்ன தகவல்? அவர் கேட்குறாரு. இல்லை, நான் புலிக்குட்டி மாதிரி 2 நாய் வரேன் வீட்டில். அந்த என் குடும்பமே கைவிட்டாலும் அந்த நாய் கைவிடாதுன்னு நினச்சிருங்க. அந்த நாயை எப்படி ஏமாத்துறீங்கன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்க. மனைவிலே போனா போதும் சொல்றாரு. ஒன்றும் இல்லை, நான் ஒரு வீட்டில் திருட போனேன்னா ஒரு 8-9 மணிக்குள்ள அந்த வீட்டில் போய் செட்டில் ஆகிடுவேன். செட்டில் ஆகிட்டு அந்த வீட்டில் ஒரு வாய் சாப்பிடாம நான் திருடவே மாட்டேன். அவர் ராஜிப்பாரு. இந்த உண்ட வீட்டுக்கு 2 செய்யுதுனால அதான் அவருடைய பிளாசபி. நான் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தேன், ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா ஃப்ரிட்ஜே 6 உயரத்துக்கு. ஆனால் அந்த 6 உயரம் ஃப்ரிட்ஜு தான் வாங்கக்கூடாது, சின்ன ஃப்ரிட்ஜாக வாங்கிக்கலாம் போதும். உள்ளே பார்த்தா மத்தி மீன் மசாலா போட்டு வச்சுருந்துச்சு. நான் கொஞ்சம் எடுத்து குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் எடுத்து வறுத்துட்டு சுடுசோறு. இது வந்து வீட்டில் எனக்கு தெரியல, அவ்வளோ பெரிய வீடு. எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் மயக்க மருந்தெல்லாம் கலந்து வெள்ளி தட்டில் வச்சு உங்கள் வீட்டிலேருந்து அந்த 2 நாய்க்கு வெளியே அனுப்பிச்சேன். 2 நாய் நீங்கள் தான் பிரியமாக கொடுக்குறீங்கன்னு க்ளீனாக சாப்பிட்டு மயக்கிச்சு. அப்புறம் நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். வந்துட்டேன்னு சொல்லுவேன். ஓகே, கங்க்ராச்சுலேஷன், இனிமேல் வராதுங்க, போதும், நானும் கொஞ்சம் வாழணும், என்னையும் கொஞ்சம் விட்டுருங்க அவர் வீட்டுக்கு போயிட்டார். போன உடனே முதலாளி பார்த்தோன்னே இந்த 2 நாயும் அப்படியே புள்ளி எழுந்த உடனே அவர் பார்க்குறாரு. சிவாஜி கணேசன் பார்க்குற மாதிரி அந்த நாயை பார்த்துட்டு அவர் அப்படியே முட்டி போட்டு அவர்கிட்ட பேசுகிறார், நாய்கிட்ட பேசுகிறார். சொல்கிறாரு, நீங்கள் என்ன காப்பாற்றுறீங்கன்னா தான் நான் நம்பிக்கையாக இருந்தேன். கேவலம் ஒரு மத்தி மீன் இப்படி சோரம் போயிட்டு இருக்கேன், உங்களை நம்பி நான் என்ன வாழறது அப்படின்னு கண்ணீர் விட்டுட்டு போயிட்டார். இதெல்லாம் கதையே இல்லை. அதுக்கப்புறம் திருநெல்வேலியிலே ஒரு வரி இருக்குது. அது என்னன்னா, அதற்கு பிறகு அதான் அந்த 2 நாய்களும் கடைசி அந்த வீட்டில் சாப்பிடுச்சு. 6 நாளில் ஒரு நாய் செத்துச்சு. 8ஆவது நாள் இன்னொரு நாய் செத்துச்சு. 2 நாய்களும் அவ்வளோ ரோஷம் வந்து செத்துச்சு. நாம் விசுவாசமாக இல்லை, நாம் தப்பு பண்ணிட்டோம், நம்ம லஞ்சம் வாங்கிட்டோம், மத்தி மீன் கொடுத்து திருறது வந்து லஞ்சம் தானே அப்படின்னா அந்த 2 நாய் செத்துச்சு. ஆனால் அப்படி மனித நாய்கள் சாகணும்னா எத்தனை நாய் சாகணும்? ஒரு நாய் சாகல. ஒரு நாய் சாவாது மட்டும் இல்லை, டிவியில் வந்து நமக்கு புத்தி சொல்லுது, நாம் எப்படி ஒழுக்கமாக இருக்கணும், நாம் எப்படி ஒரு மக்களையா. இந்த நாய்க்கு தான் எல்லாம் 1000 கோடி 500 கோடி அடிச்ச நாய்ங்க. இந்த நாய்ங்க சட்டப்பட்டு நமக்கு புத்தி சொல்லுங்க. அப்போ ஒரு இலக்கியவாதி எப்பொழுதுமே யார் பக்கத்தில் இருப்பார் என்றால் வஞ்சிக்கப்பட்டவர்களின் பக்கம்தான் வாழ்நாள் முழுக்க எழுத்தாளர்கள் இருக்கிறார். நம்முடைய ஒரு கதை என்பதை அல்லது ஒரு கவிதை என்பதை ஒருபோதும் நம்ம கதையாகவோ கவிதையாகவோ பார்த்தது. எங்கே விட்டவங்களா திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் விட்டுறேன். அங்கே விட்டுட்டு இவ்வளோ தூரம் விட்டேன் இல்லையா, மறுபடியும் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டு போகிறேன். எதுக்கு கூட்டு போகிறேன்னா, இப்போ நான் சொன்னது அந்த மெமரிஸ் தான் வாழ்க்கை. நம்ம மூளையில் இன்னும் கொஞ்சம் ஒட்டி கொண்டு இருக்கிற நினைவுகளுக்காக மட்டுமே அப்படி திரும்பி பார்த்தா வேறு ஒன்றுமே இல்லை சார். எல்லாரும் மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறோம், எல்லாரும் மாதிரி ஒரு மனுஷனுக்கு 3-4 காதல் இருக்குது. அந்த 3-4 காதலை மறைச்சி ஒரு பொண்ணை ஏமாற்றி டைலாக்லாம் பேசி கல்யாணம் பண்ணிக்கிறோம். அப்புறம் கல்யாணம் பண்ணி ஒரு 2 குழந்தைங்க கொடுத்துக்கிறோம். அப்புறம் வாழ்நாள்லாம் அந்த குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கு அவங்கள வளர்க்குறதுக்கு என்னென்ன முடியுமோ அவ்வளவும் செஞ்சுக்கிறோம். அதுக்குள்ளே நிறைய இன்னர்ஸ்லாம் இருக்குது. ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொன்னால், ஈபியில் வேலை பார்த்தேன். 25 வருஷம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் வேலை பார்த்தேன். எங்கள் ஆஃபீஸில் 24 வயசு 25 வயசில் பெண்கள் வந்து சுடிதார்லாம் போட்டுன்னு ட்ரிபிள் முடிச்சுட்டு அப்படி அசிஸ்டன்ட் இன்ஜினியர்லாம் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஏஇஸ் ஃபஸ்ட்டு மாதம் சம்பளமே அவங்க 45,000 50,000. இந்த பெண்கள்லாம் பார்ப்பேன், என் பொண்ணு மாதிரி பார்ப்பேன், ரொம்ப அழகாக இருப்பாங்க.
இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வர இளம் பெண்கள் இருக்கிறாங்கல்ல, வரும்போது தேவதைகள் மாதிரி இருப்பாங்க. ஒரு 2-3 வருஷத்தை பொறுத்து நீங்க அவங்க மூஞ்சில பாருங்க, எல்லா திட்டமும் வந்துடும். அதுக்குள்ள அந்த சிஸ்டத்துக்கு கரெக்ட் ஆகிடும், அடாப்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் எங்கெங்க போயிட்டு வரீங்கன்னா, சரி வேணாம் இப்போ அந்த பொண்ணு வந்துச்சா, ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட வந்து ஜாயினிங் ரிப்போர்ட் எழுதி கொடுக்கும்போதே அந்த பொண்ணு கேட்குது, ரொம்ப கேஷுவலாக கேட்குது. என்ன கேட்குது? சார் நம்ம ஆஃபீஸில் எப்படி பழக்கம் அப்படின்னு கேட்டுச்சு. எனக்கு சத்தியமாக புரியல. 25 வருஷம் வேலை செய்யற நமக்கு புரியல. என்னம்மா பழக்கம்னு? இல்லை சார், காசு நாங்களே வாங்கிக்கலாமா, நீங்கள் வாங்கி சாயங்காலம்னா பிரித்து கொடுப்பீங்களா சார்? எங்கள் அப்பா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இந்த ஆஃபீஸ்க்கு என்ன வேலை கழிச்சுட்டு சாயங்காலம்னா இவங்களுக்குலாம் பிரித்து கொடுத்துட்டு வா அப்படின்றதுக்காக தான். இந்த சிஸ்டம் வந்து அவ்வளோ மோசமான ஒரு சிஸ்டமாக மாறி போயிடும். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு பொண்ணை 24 வயசுல ஆஃபீஸில் பிரித்து கொடுப்பாங்கம்மா, போய் வாங்கிவா அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் ஆரம்பிங்கன்னா, அந்த சிஸ்டம் தான் புண்ணாத சிஸ்டம். எதுக்கு அந்த பொண்ணு களை வெட்டி இருக்கும்போதே சந்தோஷமாக இருந்துச்சு, களை பறிக்கும் போதே சந்தோஷம். நீ என்ன அதை வந்து டிகிரி கற்றுக் கொடுத்து, நீ என்ன அதை வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஆகி, அப்புறம் பார்த்தா திடீர்னு பேப்பரில் டிவிலாம் வருது, மூஞ்ச மறைச்சுன்னு போகுது. கட்சியில் ஏன் மறைச்சுன்னு போற? என்ன உனக்கு வாழ்க்கையில இல்லை? களை பறிக்கிற பொம்பளை நேர்மையாக தானமாகறா? களை பறிக்கிற பொம்பளை ஒரு நாளைக்கு 300 ரூபாய் வாங்கின்னு சந்தோஷமாகத்தானே வாழ்க்கை நடத்துகிறாய். 45,000 ரூபாய் சம்பளம் உங்களுக்கு என்ன கேடு வச்சு? ஏனென்றால் இந்த பேராசையும் இந்த சிஸ்டத்தினுடைய கரப்ஷனுக்கும் நாம் ஆட்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஒரு வகையில் இந்த குற்ற உணர்வை இலக்கியம் மறுபடியும் கேள்வி கேட்டுக் கொண்டே இருக்கிறது. இந்த மொத்த எழுத்தாளர்களுமே இதை மறுபடியும் எழுதி கொண்டே இருக்கிறார். சாதாரண மனிதருக்கு எனக்கு ஏன் ரொம்ப பிரபஞ்சனை பிடிக்கும், நான் எந்த ஊர்லயும் பிரபஞ்சன் சாரை பத்தி பேசாம பேசிக்கிறதா அப்படின்னு யோசிப்பாரு, பேசவே மாட்டேன். ஏன் எனக்கு ரொம்ப பிரபஞ்சனை பிடிக்கும் என்றால், மிக மிக எளிய மனிதர்களை அவர் தன்னுடைய கதைகளில் கொண்டு வர, மிக மிக அன்பான மனுஷிகளை நான் அவருடைய கதைகளில் ஒரு சின்ன கதையில் அவர் எழுதுவேன். ஒரு பொண்ணு ஒரு எக்ஸ்ட்ரா நடிகையாக தன்னுடைய வாழ்க்கையை தொடரும். எங்கிருந்து பிரபஞ்சன் அந்த கதையை ஆரம்பிக்கிறார். ஒரு துணை நடிகையாக தன்னுடைய வாழ்க்கையை அவர் துவங்குவார். ஒரு துணை நடிகையினுடைய படம் அந்த காலத்தில் ஒரு பத்திரிகையினுடைய அட்டை படத்தில் வருது இல்லை, அது வந்து நோபல் பரிசு வாங்குது சமம். ஏன்னா அவர் வந்துருச்சுன்னா அந்த அட்டைப்படத்தை இந்தியாவில் இருக்கிற எல்லா டைரக்டர்ஸும் பார்ப்பான். தான் கேரக்டருக்கு இந்த பொண்ணு எப்படி பொருந்தும் அப்படின்னு செலக்ட் பண்ணுவோம். ஒரு பத்திரிகை ஃபோட்டோகிராஃபர் மத்தியானம் ஒரு மாடி ரூமில் ஏறி போய் அங்கெல்லாம் அந்த பொண்ணு தங்கியிருப்பா. அவளை போய் எழுப்பி ஒரு அட்டைப்படத்துக்கு நான் ஃபோட்டோ எடுக்க வந்துடுறேன், போய் லேசாக மேக்கப் போட்டுவா. அவள் போய் முகம் கழுவி பொட்டு வச்சு பூ வச்சு நல்ல அலங்கரித்து கொண்டு வந்து அவன் முன்னாடி நிற்பா. அவன் வந்து இங்கே இல்லை, அப்போலாம் வந்து ஃபிலிம் போடுற கேமரா ஒரு 100 படங்கள் இருக்கும். எல்லா படம் ரொம்ப மைனூட்டான கதை எல்லாமே எடுத்து முடிச்சிட்டோன்னே அவன் சொல்லுவான், இப்பயே போய் பிரிண்ட் போட்டு சாயங்காலத்துக்குள்ள பத்திரிகை கொடுங்க, வெள்ளிக்கிழமை பிரிண்ட்ல வந்துடும். ரொம்ப சந்தோஷம். ஒரு 100 ரூபாய் கொடு என்று கேட்டான். 100 ரூபாய் எதுனா பிரிண்ட் போடுறது. அவன் சொல்லுவா, ஒரு நிமிஷம் இது அப்படின்னு கீழே போய் இந்த வீட்டு ஓனர் அம்மாட்ட ஒரு 100 ரூபாய் கொடு. எதுக்கு? என்னுடைய ஆள் தான் வந்து அவனாண்டி உங்களுக்கு காசு கொடுக்கணும், நீயா அவனுக்கு காசு வாங்கணும். அந்த அவன் கேட்பா. 100 ரூபாய் வாங்கி என்கிட்ட 100 ரூபாயை கொடுப்பாள். நம்மள அந்த கதையில பிரபஞ்சம்லாம் எவ்வளோ தேர்ந்த கை, அவனுடைய கையை நமக்கு தெரியும். அவன் 50 ரூபாய் எடுத்து 50 ரூபாய் இவன்டே கொடுப்பான். நீயும் சாப்பிடல, மதியானம் சாப்பிடல, 50 ரூபாய் பிரிண்ட் போகும். எனக்கு சாப்பாடு வேணும், நான் போறேன்னு போயிடுவோம். போனோடனே அந்த வீட்டுக்காரம்மா மேலே வரும் வந்து, நீ தானே அவன் தானே உனக்கு காசு கொடுக்கணும், நீயா அவனுக்கு சொல்லுவா. ஐயா அவன் ரொம்ப நல்லவன், அந்த கேமராவில் ஃபிலிமே இல்லை தெரியும். அவன் வந்து அட்டப்பட்டதெல்லாம் கொடுக்க வேண்டியது உனக்கு எப்படி தெரியும்? அவன் தான் ஒரு சந்தோஷமான தருணத்தில் ஃபிலிம் போட்ட கேமரா எப்படி இருக்கும், ஃபிலிம் போடாத கேமரா எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லி கொடுத்தான். அதனால் அவன் ஏதோ ஒரு வேலையாக இருக்கும், நான் கேட்டி பார்த்தாங்க ஃபிலிமே இல்லையா. ஆனால் அவன் கேட்டானே அப்படின்னு நான் 100 போஸ்ட் அதெல்லாம் பொய்ன்னு எனக்கு தெரியும். ஆனால் என் முகத்தில் அதை நான் காமிச்சிக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? அவன் ரொம்ப நல்லவன். எப்படி இப்படி ஒரு ஃப்ராடை போய் நல்லா வந்தார். 50 ரூபாய் கொடுத்து நீ சாப்பிடுன்னு சொன்னால, நீ சொல்லுவியாயா? மனிதர்கள் 2 இருக்கிறார்கள்.
மனிதர்கள் எல்லா வகையிலும் மேன்மையாளர்களாகவும் இருக்கிறார்கள், எல்லா வகையிலும் தன்னுடைய வாழ்க்கையில் கீழ்மையாளர்களாகவும் இருக்கிறார். நீங்கள் எதை எடுத்துக்கொள்ள போகிறீர்கள் என்றால், ஆஞ்சநேயனுடைய ஒரு கதை இருக்கு. கோயம்புத்தூர் மன்னார்காடுக்கு ஒரு பஸ் போகும், கேரளா பஸ். அந்த பஸ் அட்டைக்கட்டி அப்படிங்கிற ஆணைக்கட்டிங்கிற ஒரு ஊர் வழியா போகும். ஒரு மலை பிரதேசம். ஒரு டிரைவர் கண்ணா புண்ணான மலையாளத்துல எல்லாரும் திட்டுவாங்க பஸ்ல ஏறணும்னா. இந்த மாதிரி எப்பயுமே இந்த மே மாசம் ஏப்ரல் மாசத்துல கூடுமான மதியானத்துல டிராவல் பண்ணாத இருக்கிற நல்லது இருக்கு. அப்படி டிராவல் பண்ணா கூட ஒரு ஏசி பஸ்ல போயிடும். இந்த ஏசி பஸ் இல்லாம நார்மல் பஸ்ல ஏறி போறோம்ல, அப்பனா டிரைவர்கிட்ட கண்டக்டர்கிட்ட இந்த உலகத்தினுடைய மொத்த கெட்ட வார்த்தையும் நம்ம கேட்கறதுக்கு தயாராகும். ஏன்னா இந்த சூழலே அவனை கெட்ட வார்த்தை பேச வைக்கும், நஷ்டம் இருக்கும். அப்ப நம்ம ஆள் ஒருத்தர் ஏறுவான், ஒருத்தர் இறங்குவான், தண்ணி பாட்டில் விட்டு வந்துடுவான், பல விஷயங்கள் நடந்து எல்லாம் ஏறுவோம். ஒரே அந்த டிரைவர் வண்டவண்டியான வார்த்தையில திட்டுவாங்க பேசஞ்சர்ஸ்லாம். என்னடா இந்த பஸ்ல ஏண்டா இறங்கணும்னு ஒருத்தர் ஆயிடும், இறங்கியாச்சும் போயிடலாம் அப்படின்னு நினைப்போம். கொஞ்சம் தூரம் பஸ் போனோடனே இந்த புது காத்து அடிக்கல, அதுல அப்பா இந்த நாய் இப்பயாச்சும் பேசுறத ஒழிச்சிச்சு நிம்மதியா போயிடலாம் பஸ்ஸை நிறுத்துவாங்க. நிறுத்திட்டு யாருக்குள்ளயோ மலையாளத்துல பேசிருப்பான். இப்ப இந்த ரொம்ப வெக்ஸானால அவன் எப்படி பார்ப்பான் என்னடான்னு பார்த்தா, அந்த ரோட்ல ஒரு மரம் மாதிரி ஏதோ ஒரு கிடக்கும். கொஞ்ச நேரம் ஊர்ந்து பார்ப்பான், அது அசையும். அப்புறம் பார்த்தா அது ஒரு மலைப்பாம்பு எதையோ சாப்பிட்டுச்சான்னு தெரியல, அல்லது பிரசவத்துக்கு தயாராக இருக்கிறதுல வயிறுலாம் ரொம்ப பெருசா இருக்கும். இந்த டிரைவர் அதுகிட்ட பேசுவோம். இவ்வளவு நேரம் எல்லாரும் கெட்ட வார்த்தை சொன்ன டிரைவர் அவர்கிட்ட பேசுவோம். என்ன பேசுவாங்க, போய்க்கோ மகளே, போய்க்கோ மகளே என்று ஒரு மலைப்பாம்பை அழைக்கிற அளவுக்கு கருணையும் அன்பும் உள்ளவன் தான் அந்த டிரைவர். ஆனால் வாழ்க்கையில் நெருக்கடி, வாழ்க்கையில் சம்பாதித்தாக வேண்டும், வாழ்க்கையில் இவ்வளவு பட்டம் பகலில் இவ்வளவு வெயிலில் ஒரு பஸ்ஸை ஓட்டியாக வேண்டும் என்ற எரிச்சலில் அவன் இவ்வளவு நேரம் வெளிப்பட்டதெல்லாம் அவனுடைய இயல்பு, அவனுடைய உண்மையான இயல்பு போய்க்கோ போலே என்று ஒரு மலைப்பாம்பை அனுப்பி வைக்கிற ஒரு தகப்பனுடைய உள்ளம்தான் அந்த டிரைவருக்கு இருக்கிறது என்று ஒரு எழுத்தாளர் நீங்களும் நானும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால்தான் ஒரு எழுத்தாளர் என்பவன் அவ்வளவு முக்கியமான. எனக்கு லட்சுமண பெருமாள்னு ஒரு பிரமாதமான ஃப்ரெண்டுங்க, பெரிய ரைட்டர். அவர் பயணம் ஒரு கதை எழுதுகிறார், எக்ஸ்ட்ராடனரி கதைங்க. என்னன்னா இப்ப இவங்க பேர் அமுதா. ஒவ்வொருத்தர் பேரையும் கேட்டா நீங்க சொல்லுங்க. ஒரு பொண்ணை கிளாஸ்ல எழுப்பி அவங்க உங்க பேரு நான் மான் கேட்கிறார், அந்த பொண்ணு பேசு வேண்டாம் சொல்ல முடியுமா? அது எவ்வளவு அவமானத்துக்குரிய பெண். ஒரு பெண் குழந்தைக்கு அவங்க வீட்டில் வைத்த பெயர் வேண்டாம் வேண்டாம் என்று பெயர் வைத்துவிட்டார். ஏன்னா ஏற்கனவே 6 பெண் குழந்தை. இப்ப இந்த குழந்தை ஆம்பளை பிள்ளையா பிறந்துடும், இந்த பொண்ணு ஆம்பளை குழந்தையா பிறந்தா 6 குழந்தையும் பொம்பளை குழந்தையா பிறகு இது 7வது குழந்தை. வேண்டான்னு பேர் வைக்கிறாங்க. இதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு பேர். இப்போ இந்த நாள் என்ன வேலை செய்யறாங்க, ஐஸ் விற்பாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு ஐஸ் விற்கிறவன் ஒரு நாள் முழுக்க ஐஸ் வித்துட்டு கிராமத்திலிருந்து வந்தாலும் கூட 50 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்க முடியாது. கதை எழுதப்பட்டதுல 50 ரூபாய் சம்பாதிக்கும். ஐஸ் உருகிச்சுன்னா, மழை வந்துச்சுன்னா, எவனா ஒருத்த உள்ள விட்டு கையை விட்டு எடுத்தானா அதுவும் போயிடுச்சு. இப்போ இவனுக்கு சொல்ல முடியாத துக்கம், வறுமை, ஏழ்மை, அந்த வீட்டுல சந்தோஷமே இல்லை. இருக்கன்குடி மாரியம்மன் ஒன்று சாத்தூர் பக்கத்துல சிவகாசி போற வழியில இந்த இருக்கன்குடி மாரியம்மன்னே பேரு. அங்க போய் உங்களுக்கு தெரியுமா, அந்த மனுஷன் எல்லா நம்பிக்கையும் எழுந்துட்டான்னு வச்சுங்களேன், நீங்க அவன் கடவுள்கிட்டே டைரக்டா பேசுவான். அப்ப ஐயரு வீரு யாருன்னா என்னதான் நினைச்சுக்கிற நீமா இவன் யாருக்கிட்ட பேசலாம் அப்படின்னு பார்த்தா டைரக்டா பிள்ளையாட்டே பேசுவான். 101 தேங்காய் இருக்கு ஒச்ச கடன் வாங்கி ஒச்சன்னு தெரியாது அவனுக்கு. அப்ப கூட என் ஃபுல்லாக ஃபெயில் ஆயிட்டான். அப்புறம் உடுங்க எழுதுனா உருவுதுன்னா யாருக்குள்ள பேசுறதுன்னா டைரக்டா பிள்ளையாட்டே பேசுவான். எல்லா நம்பிக்கையும் எழுந்துட்டான்னு அர்த்தம். இனிமேல் இவனுக்கு பிள்ளையாட்டு எதுவுமே வேணாம், எல்லாத்தையும் பார்த்து வெறுத்துட்டான். அந்த மாதிரி இவன் இருக்கக்கூடிய மாரியம்மன் போவான். போய் சொல்லுவான், என்னதான் நினைச்சுருக்கேன் நான் உங்க கேட்டேன் 6 பிள்ளைய கொடுக்குறேன், 7வது ஒரு பொங்கல் என்னன்னா நான் டாட்டா அப்பாடியா 6 பொண்ணு எப்படி நான் கல்யாணம் பண்ண வாடி போட்டிருக்கிறோம் மாரியாட்டா. இப்போ எல்லாம் பேசி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா கதை வீரராக இந்த கதை நீ கேட்டுக்கிறீங்களா? ஆமா, இவன் வந்துடுறான். பஸ்ல நம்ம எல்லா பஸ்ல இப்ப நம்ம கார் வச்சிருப்போம், ஜீப் வச்சிருப்போம், 2 வீலர் வச்சிருப்போம்.
சத்தியமா உட்காந்துக்கிற எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு நாள் பஸ்ல போயிருப்போம், டிரான்ஸ்போர்ட் பஸ்ல. அப்புறம் ஒரு நாள் பஸ்ல சீட்டு பிடிச்சிருப்போம். சீட்டு பிடிக்கிறதுனா நம்ம எப்படி பிடிச்சிருப்போம்? கர்ச்சீப் போடுவோம், கொஞ்சம் பேர் பேக் போடுவாங்க, பெண்கள்னா ஹேண்ட் பேக் போட்டு சீட் பிடிப்பாங்க, கொஞ்சம் பேர் துண்டு எடுத்து போடுவாங்க. நான் கிராமத்தில் பார்த்துக்கிறேன், அன்றவையரோட தலைவர் நின்று வேஷ்டி அவுத்து சீட் பிடிப்பாரு. அதெல்லாம் வெறி, வெறி உச்சத்தில் வேஷ்டி தூக்கி சீட்டு பிடிப்பாரு. இந்த இவன் போன ஐஸ் கடைக்காரன், இவன் ஒரு சீட்டில் உட்காடுறான், அது பக்கத்து சீட்டில் ஒரு அம்மா சீட்டு பிடிக்குது. யாரை போட்டு சீட் பிடிக்குது? குழந்தைய தூக்கி போடுது. ஒரு பொம்பளை குழந்தைய தூக்கி சீட்டை போட்டு சொல்லு, பத்திரமா பார்த்துக்க பெரியன, அப்படியே வர அப்படின்னு. இப்போ இவனே ஏற்கனவே நொந்து நொம்பளமாயி இருக்கக்கூடிய மாரியம்மன் போய் வேண்டியிருந்தான். இது என்ன பண்றான்னு எடுத்து பார்க்கலாம். அதுவும் பொம்பளை குழந்தை. அப்போ அவ்வளோ டிக்கெட் தூக்கி போட்டு இருக்கு, பத்திரமா வச்சுக்கலாம். ஆச்சா, பஸ் போகிறது 1/2 மணி நேரம் ஆச்சு. கண்டக்டர் பிஸ் இருந்தாரு, அப்படி வர வேண்டிய பொம்பளை வரல. குழந்தை இவன் கையில் இருக்குது. இவன் ஏப்பா வண்டியை நிறுத்து அப்படின்னு குழந்தை தூக்கி, ஏப்பா பிள்ளை யாருப்பா, பொண்ணு யாருதுன்னு யாருமே இல்லை. பக்கத்துல ஒரு பாட்டி சொல்லு, இதெல்லாம் ஒருத்த மனுஷன் குலகாரனாமா இருக்கு. ஒரு பாட்டி சொல்லு, அந்த இருக்கக்கூடிய மாரியாத்தாலே வந்து குழந்தைய இவன் கேட்கறா, ஏண்டி கேள்வி உனக்கு கொடுக்காத எனக்கு ஏண்டி கொடுக்குது? எங்க வீட்டுல ஏற்கனவே 7 குழந்தை இருக்குது, 3 கொடுக்க கொடுக்குற மாரியாத்தா எனக்கு ஏண்டி கொடுக்குது அப்படின்னு கேட்கறான். இப்போ அவங்க ஒண்ணுமே புரியல, பொம்பளை வரவே இல்லை, குழந்தைய தூக்கி நிற்கிற இறங்கிறான். பஸ் போயிடும். இப்போ நீங்க இந்த காட்சியை எடுத்து பாருங்க. என்னால அதுக்கப்புறம் கதையை சொல்ல முடியல. குழந்தைய வச்சு எங்க போகுதுன்னு தெரியல. வீட்டுக்கும் போக முடியாது, வீட்டுக்கு கூட சாத்துருவா பொண்ணாடி. ஆமா, இப்போ மாநிலத்திலே போறான். ஒரு ஞாயிற்றுக்கிழமை போய் அந்த கோயிலுக்கு முன்னாடி மணல்ல குழந்தைய கட்டிட்டு மாரியாத்தா என்னதான் நினைச்சு நான் எக்ஸ்ட்ரீமா நானே என் துக்கத்தெல்லாம் சொல்லிட்டு போலான்னு இன்னொரு குழந்தைய கையில கொடுத்து இதையும் தூக்கி போனா ஆட்டம் காட்டுறேன் பேச. அதெல்லாம் குழந்தைய விட்டுட்டு பஸ்ஸுக்கு போறான். போனா ஒரு நாய் வந்து குழந்தைய கவனம் வருது. மனுஷன் தானே ஓடி போய் இவன் மேல துண்டு போட்டு குழந்தை மேல போட்டு குழந்தைக்கு கடைசி பஸ் நைட்டு 10 மணிக்கு இந்த குழந்தையோட வீட்டுக்கு வந்து வீட்டில் கதவை கட்டலாம். 10 மணிக்கு இருக்கக்கூடிய மாரியம்மன் கிட்ட பிராது கொடுக்க போன புருஷன் வந்துருவான்னு கட்சி தண்ணியோட காத்துங்கிற பொண்டாட்டி வந்து கதவை கட்டுறான். ஒரு குழந்தையோட நிற்கிறான். என்ன அவ்வளோ சொல்றது அது தெரிந்து யாரு கொடுத்தது? மாரியாத்தா உண்டுக்காரன் கேட்கிறான். வாங்க அங்கே இந்த குழந்தைய பார்க்கிறார். பார்த்துட்டு அவர் சொல்றாங்க, இந்த குழந்தை என்னடா இன்னும் 10 குழந்தை இருக்கும், நான் வளர்க்குறேன். கையும் காலும் நல்லா தான் இருக்குது. இந்த 2 கையும் காலும் கீழே விழாத வரையிலும் இன்னும் 10 குழந்தை எடுத்துருவா, நான் வளர்க்குறேன் என்று சொல்லுகிற தமிழ் கல்ச்சருடைய ஒரு உச்சத்தை லட்சுமண பெருமாள் அந்த கதையில வந்து இந்த கல்ச்சர், கலாச்சாரம் என்கிற ஒரு வார்த்தை, இந்த பண்பாடு என்கிற ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு. நான் இப்போ லாஸ்ட் மந்த் வந்து ஜப்பான் போயிருந்தேன். ஜப்பான் போனோடனே எங்கே போனாலும் எனக்கு வந்து இந்த இயற்கையை பார்க்கறது, அதோட கட்டிடங்களை பார்க்கறது, இதை விட ரொம்ப முக்கியம் அங்கே இருக்கிற மனிதர்களை பார்க்கணும். எல்லா நாட்டிலேயும் மனிதர்கள் வந்து ஒரே மாதிரியா இருப்பாங்க, இல்லை வேற மாதிரி இருக்காங்க. ஜப்பான்ல இருக்கிற மனிதர்கள் எல்லாம் நான் எடுத்து பார்த்தேன், நல்ல உயரமாக வளர்ந்த மண்புழுக்கள் மாதிரி இருக்காங்க. நீங்க வந்து அவன் வந்து உங்களை வணங்குறான் பாருங்க. நீங்க ஒண்ணு இல்லை, ஹலோ சார் யாரு ஜப்பான்ல எவ்வளோ பெரிய வேலை இங்க வந்து ஒரு கலெக்டர் வேலை செய்யற பியூன் கூட இப்படி நம்மளை வணங்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா அதுலேயே நம்மளால் பாதி உண்டாய் செத்துவான். அவ்வளோ நல்ல மனுஷனாகிறான். எனக்கு அது போனப்போ ஒரு அருமையான கதை சொன்னாங்க. அந்த கதையில் உண்மையான நடந்தது. ஒரு ஜப்பான் ஸ்டூடெண்ட் வந்து தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார், தமிழ் லிட்ரேச்சர் படிக்கிறார். படிக்கும்போது அவருக்கு வந்து தஞ்சாவூர்ல இருக்கிற ஒரு தேவர் பொண்ணை லவ் பண்ணிட்டார். அவருக்கு தெரியாதுல்ல, தேவர் பொண்ணு
செட்டியார் பொண்ணு முதலியார் பொண்ணு ஒரு பொண்ணுக்கு லவ் பண்ணாரு. அவருக்கு தெரிஞ்சது ஒரு பெண்ணுன்னா அது அவர் காதலிக்கப்படத்தக்கவர் தான், அவர் எந்த ஜாதியாக இருக்கலாம் அப்படிதான் ஜப்பான்ல அவர் கற்றுருப்பார். நம்ம தான் அப்படிலாம் கிடையாதுடா, நீ தேவராக இருந்தால் தேவர் பொண்ணால் லவ் பண்ண முடியும், அதுக்கு நம்ம ஒரு படி அதான் அவனுக்கு தெரியாதுல்ல, அவன் உண்மையிலேயே லவ் பண்ணான். இப்போ தேவர் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம பொண்ணை யாரோ ஜப்பான் ஒரு பையன் லவ் பண்ணாங்க. தேவர் என்ன பண்ணாரு, ஒரு 10 பேரை கூப்பிட்டு அவனை அடி பின்னிடுங்கன்னு காசு கொடுத்தாரு. ஜப்பான்காரருக்கு தஞ்சாவூர் யூனிவர்சிட்டியில் ஓட பின்னி எடுக்கிறாங்க. அவங்க ஒன்றுமே புரியல, என்னடா நம்ம லவ் பண்ணுவோம் இதுக்கு போய் இவங்கெல்லாம் அப்படியே எடுக்கிறாங்க அப்படின்னு. அவன் நேராக ஃப்ளைட் பிடிச்சி ஊருக்கு போயிட்டான். அப்பா சனியை ஒழிச்சிட்டா அப்படின்னு தேவை இருக்கிறாரு. ஆனால் சனியை ஒழியல, சனியை போய் இன்னொரு சனியை கூப்பிட்டு அது யாருன்னா இவன் போய் அவன் அப்பாவை கூப்பிடுறான். ஜப்பான் அவருக்கு தெரியும் இவ்வளோ உயர்ந்தான டக் பண்ணி நேராக ஒரு நாள் பார்த்தா தேவர் வீட்டில் இந்த பையனை அப்பா உட்காந்துக்கிறாங்க. அவன் அப்பா ஒன்றுமே புரியல. என்னன்னா அவர் சொன்னார், என் பையனை ஆளுலாம் இந்த பொண்ணு மேலே அவ்வளோ காதல் வயப்பட்டுருக்காங்க. அது அவங்க அப்பா சொன்னோடனே தேவர் டக்குன்னு மனசு இறங்கினார். எனக்கு என்னடா ஜப்பான்லேருந்து ஒருத்தன் தான் பிள்ளைக்காக நடு வீட்டில் உட்காந்து பொண்ணு கேட்குறான்னா என் பொண்ணை கட்டி பண்ணிட்டாங்க. கல்யாணமே நடந்துச்சு. ஜப்பானுக்காரன் கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணு போயிடுச்சு. 10 வருஷம் பொறுத்து என்னன்னா இந்த இனிமையான காதல் கதைகள் இருக்குதுல்ல, அது நம்ம எழுத்தாளர்லாம் ஒரு கட்டத்தோடு நிறுத்திடுறாங்க சௌரியமான இடத்துல. அதுக்கப்புறம் போய் அவங்க எப்படி குடும்பம் நடத்துறாங்கன்னு பார்த்தா தான் அவங்க லட்சணம்லாம் தெரியும். ஜெயந்தன் ஒரு ரைட்டர் இருந்தார். அவர் ஒரு கதையில் இந்த லைலா மஜ்னுக்கு கல்யாணமே ஆகிடும். கல்யாணம் ஆகிட்டோடனே அந்த கதை எழுதின எழுத்தாளர் லைலா மஜ்னு எப்படி குடும்பம் நடத்துறாங்கன்னு பார்க்க போவாங்க. போனால் வீட்டில் குடும்ப சண்டை நடந்துடும். இஎம்ஐ கட்டுறது, யார் கட்டுறது, நீ நிறைய ஊருக்கு கொண்டு வந்த சண்டை அதெல்லாம் நடக்கல. லைலா மஜ்னு தான் நடக்க காதல்லாம் அதோட முடிஞ்சிச்சு. இந்த தீர்ந்து போன காதலிகள் தான் காதலர்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒன்றுமே இருக்கா, சக்கையாக தான் அவன் கல்யாணம் பண்ணி போகிறான். இவன் போனோடனே அந்த லைலா சொல்கிறான், போடா நாயே, இந்த கல்யாணம் பண்ணோட ஒரு அரேபிய பேரிச்சம்பழம் மரத்தை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம், டெய்லி ஒரு காலக்குள்ள பேரிச்சம்பழமாச்சும் எனக்கு முடிஞ்சிருக்கும்னு அவன் சொல்கிறான். இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டோட ஒரு ஒட்டகத்தை கல்யாணம் பண்ணிருப்பான், பொம்பளை ஒட்டகத்தை, டெய்லி 6 லிட்டர் பாலாச்சும் நான் குடிச்சிருப்பான். இதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இப்போ இந்த தேவர் வீட்டு பொண்ணுங்களால 10 வருஷம் போட்டு என் ஃப்ரெண்டு போய் நீ எப்படிமா வாழ்க்கை நடத்துற, கம்ப்ளீட் வேற 2 கல்ச்சர்ல எப்படி வாழ்க்கை நடத்துறா அந்த பொண்ணு சொல்லி ஒரு ஒப்புச்சப்புனான வாழ்க்கை இந்த ஜப்பான்காரன் ஷாக்காக இருக்கு எல்லாரும். ஏன் அப்படின்னா இது நான் ஊர்லேருந்து எங்கள் அப்பா கல்யாணம் ஆகி வரும்போதே 2 பீச் இருக்கு அப்படின்னு நினைச்சாரு. ஜப்பான் இன்னும் கையிலேயே இருக்குல்ல, தூள் பூச்சி போய் அப்படியே கிடக்குது. இந்த ஜப்பான்காரங்க எல்லாருமே பூச்சி மாதிரி ஒரு சண்டை போடுறதுல ஒரு ஒன்றுமே தெரில. ரெண்டாவது எனக்கு எல்லாத்தோட கல்ச்சர்லாம் பெரிய பிரச்சனை தானே. ஜப்பானில் எல்லா வீடுகளிலும் ஒரு டப்பு இருக்கு, பாத்ரூம் டப். யாருமே ஒரே ஒரு வீட்டில் கூட ஒரு ஏழ்மையான வீட்டில் கூட அந்த பக்கெட்டு சட்டு கிடையாது. அந்த டப்பில் தான் குளிக்கணும், டப்பில் தண்ணி. அது என்ன கல்ச்சர்னா அந்த வீட்டில் யார் தலைவரோ அவங்க தான் முதல்ல அந்த டப்பில் குளிப்பார். குளிச்சோடனே தண்ணி வெளியேற்றணும், அதெல்லாம் வெளியேற்ற மாட்டாங்க. கடைசி ஆள் அந்த டப்பில் தான் குளிக்கணும். இந்த பொண்ணு தான் கடைசி ஆள் அவங்க வீட்டில். புருஷனுக்கும் அப்புறம் இந்த மருமம் அவன் சொல்கிறா, டெய்லி நான் 10 பேர் குடிச்ச அழுக்கு தண்ணியில் குளிக்கிறேன். நீ யோசித்து பாரு, நான் தஞ்சாவூர்ல காவிரி ஆற்றுல குளிச்ச வரலாம். காவிரி ஆற்றுல அப்படி போற தண்ணியில அப்படி முங்கி குளிச்ச ஒரு பொண்ணை அழுக்கு தண்ணியில டப்புல விட்டு என்ன குளிக்க வைக்கிறாங்க. நான் எப்படா ஊருக்கு போயிடலான்னு. இதான் நிஜம். இந்த நிஜமான வாழ்க்கை இருக்குல்ல, இந்த நிஜமான ரொமான்ஸ் தான் கழிக்கப்பட்ட ஒரு அப்பழுக்கு இல்லாம